55 வருஷமா நீங்க 2 பேரும் ஆட்சியில் இருக்கீங்க, திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. அப்ப நீங்கள் அரசாங்கமாக நீங்கள் வந்து பஞ்சமி நிலத்துக்கும் பட்டியலத்தவர்களுக்கும் நீங்கள் வந்து கருணை காட்டுகிறீர்கள், அவர்கள் மீது உங்களுடைய பரிவும் பாசம் பட்டும் இருக்கிறதால் நீங்க 60 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முரசொலி விவகாரத்தை மட்டுமே கோட் பண்ணி இதை வந்து அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. சிறுதாவூர் பற்றி பேசும்போது யாராவது இப்படி கேட்டாங்களா? கொடநாடு எஸ்டேட் யாருக்கு சொந்தம்னு பேசும்போது இப்படி கேட்டாங்களா? ஏன் நீங்க ஒரே ஆளை புரி வைக்கிறீங்கன்னு? ஜெயலலிதா அவர்களுடைய குடியிருப்பு பற்றி நீங்க வந்து விசாரணை பண்ணுவீங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய கட்சி பத்திரிகையை பற்றி விசாரணை பண்ணக்கூடாதா? கோவில்களுக்கு சொந்தமான நிலம் கண்ணு முன்னாடி போகுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பஞ்சமி நிலம் பட்டியலத்துறை சொந்தமானது கண்மாடி பார்த்துட்டு இருக்கு. என்ன அரசாங்கம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. கோவில்களுக்கு சொந்தமான நிலம் 4 லட்சம் ஏக்கருக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 5 லட்சம் ஆச்சு, 4 லட்சம் ஆச்சு. இப்ப அரசாங்கமே 3 லட்சம் தான் போட்டு. எங்க போகுது இந்த லேண்ட் எல்லாம்? யார் எடுத்துட்டு போறா? நான் ஆர்வத்துறையாக்கும், நான் காப்பாற்றுவராக்கும், கோயில நான் கொலிக்க வைக்கிறேன்னாக்கும் காசு உண்டியல் குறி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. பஞ்சமி நிலம் மோசடியாக கையகப்படுத்தப்பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாமலை எதுக்கு திமுகவே செய்யணும்ல? நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து அவங்க செய்யணும்ல? அதுதானே உங்க வேலை. அரசாங்கத்துக்கு கடமையா இல்லையா? நீ என்ன நினைக்கிறீங்க? நீ ஏன் செய்யல? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒரு நாம் தமிழர், இப்ப எதிர்காலம் வந்திருக்கக்கூடிய ஒரு பாஜக, இப்படி 2 கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டு நாங்க வந்து பஞ்சமி நிலமா என்னன்னு பாக்குறோம்னா பரவாயில்ல. 60 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. உங்களுடைய நிலைமை பஞ்சமி நிலம் சட்டம் வந்துச்சு. நீங்க தான் போச்சு. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பஞ்சமி நிலம் தொடர்பான வழக்கு கடந்த 2019 வந்து பாஜக தரப்பில் குறிப்பாக ராமசீனிவாசன் உட்பட சிலர் வந்து SC/ST ஆணையம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த வழக்கு தொடர்பான ஒரு எதிர்வாதத்தில் வந்து RS பாரதி அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி SC/ST ஆணையம் விசாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இந்த மனு வந்து தள்ளுபடி செய்து புதிய நோட்டீஸ் அனுப்பி SC/ST ஆணையம் இந்த பஞ்சமி நிலம் தொடர்பான வழக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இன்றைக்கி பாஜக தரப்பில் பிரதானமாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்குறது ஒன்றும் இல்லை. இதில் ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ அது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கை வந்து திரு பேராசிரியர் சீனிவாசனும் திரு தடா பெரியசாமி அவர்களும் வந்து பாஜக பிரமுகர்கள் அவங்க தாக்கல் செய்கிற போது திரு எல்முருகன் அவர்கள் அப்போ வந்து பொறுப்பில் இருந்தார். அப்போ இதை கேள்வி எழுப்பின போது அதெல்லாம் கிடையாது, நீ எப்படி சொல்லலான்னு பயங்கரமாக திமுகலேருந்து ஆக்ரோஷமான எதிர்வினைகள் வந்தாங்க. ஆனால் இது ஒரு நீதிமன்ற பிரச்சனை. அவங்க வந்து பஞ்சமி நிலத்தை எடுத்துட்டீங்க, இது வந்து மக்களுடைய இடத்தை பிடுங்கிட்டீங்க அப்படின்னு அவங்க பொதுவெளியில் பேசலை. அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்காடுறாங்க. அப்போது உங்களுடைய இடம் உங்களுக்கு சொந்தமானதில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இடம் எனக்கு சொந்தமானதுன்னு ப்ரூஃப் காட்ட போகிறீங்க. அவ்வளோதான். பட்டா காட்ட போகிறீங்க, சிட்டா காட்ட போகிறீங்க, அடங்கல் காட்ட போகிறீங்க, பத்திரம் காட்ட போகிறீங்க, காசு கொடுத்ததை காட்ட போகிறீங்க, என்ன ப்ராசஸ் நடந்ததோ அதை காட்ட போகிறீங்க, முடிஞ்சு வச்சுக்கதை. மாறாக திமுக என்ன வழக்கு போடுதுன்னா, இதை இவர்கள் விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது, வழக்கு தொடுத்தவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. உள்நோக்கம் கட்டாயம் இருக்கும். பாஜக ஒரு அரசியல் கட்சி தானே. அப்போ வந்து அவங்களுக்கு உள்நோக்கம் இல்லாமல் வந்து ஒரு புனிதமான நோக்கம் இருக்கும் நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை. அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், நீங்களும் அரசியல் செய்யுங்க, முடிஞ்சு வச்சுக்கதை. அவங்க வந்து உங்களுடைய முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கிற இடம் பற்றி கேள்வி எழுப்பிட்டாங்க. அது பேப்பர் காட்டினா முடிஞ்சு வச்சுக்கிறது, அவ்வளோதானே. நீங்கள் பொதுவெளியில் கூட காட்ட வேண்டாம், கோர்ட்டில் காட்டுங்க, கோர்ட் நிறைவடைஞ்சிருக்கலாம்ல. அது நடக்கல. மாறாக இவர்கள் பாஜக மீது பதில் குற்றச்சாட்டும் விசாரிப்பதற்கே SC/ST ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் தான் வழக்காடினாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? 2 பாயிண்ட் சொல்லிருச்சு. SC/ST ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லிருச்சு. அப்போ இவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுருச்சு. ப்ளஸ் அந்த நீதிமன்ற தீர்ப்பில் வந்து உள்ள சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது
இந்த குற்றச்சாட்டு திரு ராமசீனிவாசனும் திரு தடா பெரியசாமியும் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருப்பது போல, அதற்கு நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகிருப்பது போல ஒரு சென்ஸ் வந்து நிற்குது. இல்லாட்டி அது வந்து எஸ்சி ஆணையமாக யாருமே விசாரிக்கிறீங்களன்னு முடிச்சிருக்கலாம்ல. அங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நோட்டீஸ் அனுப்பிட்டு யூ கேன் கண்டக்ட் த என்கொயரி, நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ அந்த இடத்துல விசாரிப்பதற்கான தேவை இருக்குதுங்கிறதான் அர்த்தமாகுது. இதில் விசாரிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் நீதிமன்றங்களில் வந்து வழக்கு வரும்போது ஒன்று வந்து நம்பரே பண்ணாமல் விட்டுருவாங்க. நம்ம நம்பர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா முதல்ல அந்த பெட்டிஷனுக்கு வந்து முகாந்திரம் இருக்குதான்னு நம்பர் பண்ணுவாங்க. நம்பரே பண்ணாமல் முதல்ல பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்பரை போட்டப்போ அப்புறம் அட்மிட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுது, அனுமதி வழக்கு ஆர்டருங்க. அங்கே போய் நீதிமன்றம் அது முதல்ல வந்து நம்பர் பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரார்ட்ட போய் நிற்கும், அவர் நம்பர் பண்ணணும். அப்போ அங்கேயே ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் நீதியரசர்கிட்ட போய் நிற்கும். நீதியரசர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் வந்து அங்கேயே அட்மிஷன்லேயே ரிஜெக்ட் பண்ணுவார் பல வழக்குகளை. இதுக்கு வந்து முகாந்திரம் சும்மா டைம் பாஸ் பண்ணாதீங்க, நீதிமன்றத்தை நேரத்துக்கு வீணடிக்காதீங்க, அபராதம் போட்டு ஓடுங்க அப்படின்னு உங்களுடைய பொலிட்டிக்கல் சண்டையெல்லாம் ரோட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பல கேஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனே போடாமணும். அது ரெண்டையும் தாண்டி ரெண்டு தரப்பையும் விசாரித்து வழக்காடின பிறகு எஸ்சி ஆணையம் விசாரிக்கலாம்னு சொன்னது வந்து திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு. இது ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்றதை பார்க்கிறதையும் தாண்டி இந்த பஞ்சம் நிலம் தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது இந்த முரசொலி விவகாரத்தில் தான் வந்து பிரதானமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவே வந்து 12 லட்சம் ஏக்கர், 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து பஞ்சம் நிலத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நில அதிகாரிகள் தரப்பில் சொல்லும் பொழுது இதில் வந்து 1 லட்சத்துக்கும் குறைவான நிலங்கள் தான் வந்து அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்குது, பஞ்சம் நிலம்ங்கிற ஒரு டாக்குமெண்டேஷனில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய அந்த 11 லட்சம் ஏக்கர்கள் வந்து எங்கே போணுச்சு அப்படின்ற கேள்விகளையும் வந்து எழுப்பி சில தரவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த விவகாரத்தில் வந்து முரசொலி விவகாரத்தை மட்டுமே கோட் பண்ணி இதை வந்து அரசியல் செய்யுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதில்லை. சிறுதாவூர் பற்றி பேசும்போது யாராவது இப்படி கேட்டாங்களா? கொடநாடு எஸ்டேட் யாருக்கு சொந்தம்னு பேசும்போது இப்படி கேட்டாங்களா? ஏன் நீங்கள் ஒரே ஆளை குறி வைக்கிறீங்கன்னு? அது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பாஜக, இது திமுக. ஸோ அரசியல் இருக்கணும், அரசியலாக இருக்காதுன்னு சொல்ல. இடதுசாரி இயக்கங்கள் எல்லாமே சிறுதாவூர் நிலத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போதே பண்ணாங்களா இல்லையா? அதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டதா இல்லையா? ஆணையத்தின் முடிவுகள் வெளிவந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் விசாரிப்பீங்களா? ஜெயலலிதா அவர்களுடைய குடியிருப்பு பற்றி நீங்கள் வந்து விசாரணை பண்ணுவீங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய கட்சி பத்திரிகையை பற்றி விசாரணை பண்ணக்கூடாதா? பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க கேட்டுட்டீங்க ஒண்ணு. ஸோ இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக பண்ணது. முரசொலி மட்டும் குறிவில்லை, அதான் உங்களுக்கு கேள்வி இருக்கா? முரசொலி மட்டும் குறிவில்லைன்னா உங்களுக்கு வந்து வேற மற்றவங்களும் குறிவிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒன்று சொல்றேன். ரெண்டாவது, இப்படி தமிழ்நாடு முழுக்க பஞ்சமி நிலம் கேட்பாரற்று கிடக்கிறது அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது மாறி இருக்குன்னா 67லேருந்து யார் ஆட்சியில் இருந்தா? 1967 யார் ஆட்சியில் இருந்தா? திமுக அதிமுக 2 பேரும். 55 வருஷமா நீங்க 2 பேரும் ஆட்சியில் இருக்கீங்க. திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. 55 வருஷமா என்ன பண்ணீங்க? 55 வருஷம் முன்னாடியே நீங்க ஆக்ஷன் எடுத்தா 12 லட்சம் ஏக்கர் நீங்க 10 லட்சம் ஏக்கர் காப்பாத்திருக்கலாமா? வேண்டாம். ஒரு 5 லட்சம் ஏக்கர் வேண்டாம், ஒரு 3 லட்சம் ஏதோ காப்பாத்திருக்கலாமா இல்லையா? செஞ்சுக்கலாமா இல்லையா? உங்களுடைய 70 வயசுல செய்யற முயற்சியை உங்களுடைய 30 வயசுல செஞ்சீங்கன்னா நல்லது தானே, ஈஸியா செய்ய முடியும்ல. அதுதானே பாயிண்ட். அப்ப ஏன் செய்யல? அப்ப நீங்கள் அரசாங்கமாக நீங்கள் வந்து பஞ்சமி நிலத்துக்கும் பட்டியலத்தவர்களுக்கும் நீங்கள் வந்து கருணை காட்டுகிறீர்கள், அவர்கள் மீது உங்களுடைய பரிவும் பாசம் பட்டும் இருக்குது என்றால் நீங்க 60 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன். இப்ப கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில்களுக்கு சொந்தமான நிலம் கண்ணு முன்னாடி போகுது, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. பஞ்சமி நிலம் பட்டியலத்துறை சொந்தமானது கண்மாடி பார்த்துட்டே இருக்கு. என்ன அரசாங்கம் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் 2 பேரையும் சொல்ல, அதிமுக கோவில்களுக்கு சொந்தமான நிலம் 4 லட்சம் ஏக்கருக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 5 லட்சம் ஆச்சு, 4 லட்சம் ஆச்சு. இப்ப அரசாங்கமே 3.5 லட்சம் தான் போடுது. எங்க போகுது இந்த லேண்டெல்லாம்? யார் எடுத்துட்டு போறா? நான் அறநிலைத்துறையாக்கும், நான் காப்பாற்றுவனாக்கும், கோயிலில் நான் கொளிக்க வைக்கிறேன்னாக்கும் காசு உண்டியல் குறி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கோவிலுடைய லட்சக்கணக்கான லேண்டு காணாமல் போயிடுச்சு. கோவிலுடைய பல திருமேனிகள், கோயிலுடைய சாமிகள் காணாமல். என்ன பண்ணீங்க? பஞ்சமி நிலம் பட்டியலிடத்தவர்களுடைய மறுவாழ்வுக்காக கொடுக்கல, அவங்க விவசாயம் செஞ்சு பிழைக்கணுங்கிறக்காக கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய நிலம் காணாமல். என்ன பண்றீங்க? நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒரு நாம் தமிழர், இப்ப எதிர்காலம் வந்திருக்கக்கூடிய ஒரு பாஜக, இப்படி 2 கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துட்டு நாங்க வந்து பஞ்சமி நிலமா என்னன்னு பாக்குறோங்கன்னா பரவாயில்ல, ரைட்? 60 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. உங்களுடைய நிலைமை பஞ்சமி நிலம் சட்டம் வந்துருச்சு. நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப இந்த விவகாரத்துல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றது மாதிரி பஞ்சமி நிலம் முழுவதையும் வந்து ஆக்கிரமிப்புகளை எல்லாம் வந்து மீட்டு கொடுக்கணுங்கிற ஒரு போராட்டத்தை தொடர்ந்து கையில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வேணுமா வேண்டாமா நாம தானே சொல்லுவோம். கோயில் நிலங்கள்லாம் மீட்கெடுக்கப்படுமான்னு கேட்டா நாம தானே சொல்வேன். பஞ்சமி நிலம்லாம் அவர்களுக்கு தான் போய் சேருமா? நாம தான். 2 விஷயம் இருக்குது பாத்துங்க. ஒன்று, பஞ்சமி நிலத்தை வேறு காரணங்களுக்காக அவர்கள் விற்றது.
இது மோசடியில் சேராது. புரியுதுங்களா? நான் வேற ரீசனுக்காக சேர்ந்திருக்கேன், விற்க முடியாதுங்கிறது வேற விஷயம். வித்துட்டாங்க, அப்போ அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும். மோசடியா ஏமாத்தி வாங்கிட்டாங்க, அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணும். புரியுதுங்களா? கோவில் நிலம் விற்பனைக்கு அல்ல, கோவில் நிலம் விற்கப்படவே இல்லை. கோவில் நிலம் மோசடியாக திருடப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் பேசுறதுக்கு நாதி இல்லை. 1,00,000 ஏக்கருக்கு மேல அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரைட்? அதுக்கு அதே மாதிரி தான் பஞ்சமி நிலம். பஞ்சமி நிலம் மோசடியாக கையகப்படுத்தப்பட்டிருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அண்ணாமலை எதுக்கு திமுகவே செய்யணும்ல. நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து அவங்க செய்யணும்ல. அதுதானே உங்க வேலை சார். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பரிதாபத்துக்குரிய ஒரு சகோதரன் தன்னுடைய நிலத்தை வந்து அடுத்து அபரிச்சு போயிட்டா அவனால சண்டை போட முடியல, நீங்க தானே காப்பாற்றி கொண்டு வரணும். அதுதானே உங்க வேலை. அரசாங்கத்திற்கு கடமையா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் செய்யல? இவ்வளவுதான் கேள்வி. அண்ணாமலை செய்யல, நமக்கு தேவையில்லை. ஒரு அரசியல் கட்சி அவர் 4 ஆர்ப்பாட்டம் பண்ணுவார், 4 போராட்டம் பண்ணுவார், 2 யாத்திரை பண்ணுவார், என்ன பண்ணிட்டு போறாரு? நாங்க ஒரு அரசாங்கமா உங்களுக்கு அந்த கடமை இருக்கா இல்லையா? எடுங்க, பஞ்சமி நிலத்தை நாங்கள் கணக்கெடுப்போம், பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம், எதெல்லாம் வித்தாங்களோ அதுக்கு வேற தீர்வு காண்போம், எதெல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நாங்கள் மீட்டு கொடுப்போம். சொல்லுங்க, செய்யுங்க. சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் மிக்க நன்றி சார். நன்றி.